பிரதமர் மோடியின் ஊழல் ஆட்சிக்கான முடிவு பீகார் தேர்தலில் தொடங்கும் அப்படின்னு கார்கே சொல்றாரு. இந்தியா கூட்டணி எப்படி கூட்டணி நல்ல விதமாக அமைக்குமா, பிரச்சனை ஏற்படுமா? அவர் அதிக தொகுதியில் கேட்குறார். தேஜஸ்வி யாதவ் ராஷ்டிரிய ஜனதா தளம் அதிக தொகுதியில் கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. அது அங்கே சுமூகமாக அந்த கூட்டணியின் இதெல்லாம் முடியுமா? நீங்க இந்தியா கூட்டணிக்குள்ள பல தன்மை உடைய பாரம்பரியமான அணுகுமுறையை கொண்ட கட்சிகள் இருக்கின்றன. குறிப்பா நீங்க கேள்வியில சந்தேகமா கேட்ட மாதிரி, நீங்க எனக்கு சீட்டு கேட்டு இந்த இடத்துல சீட்டு கிடைக்கலன்னா அந்த கட்சியை விட்டு வெளியில போற ஆள் யாரா இருக்காங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. ஒரு சிறு சதவிகிதம் சமாஜ்வாடி பார்ட்டி, மீதி இடங்கள்ல அந்த மாற்றங்கள் இல்லை. ஆனால் ராகுல் காந்தி இந்த பிரச்சனையை சில காலதாமதமாக எடுத்துக்கொள்வதால் கூட்டணியில சில குழப்பங்கள் வருதானா வருது. அப்படித்தான் மகாராஷ்டிராவை நாம் இழந்திருக்கிறோம் என்று இந்தியா கூட்டணியினுடைய மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்த கூட்டத்துல நம்ம பேசியிருக்கிறோம். மேற்கு வங்கத்துல ஜோதி பாசுவுக்கு பின்னால் கம்யூனிஸ்டுகள் இல்லாத ஒரு சட்டமன்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு வரும்போது இடதுசாரிகளுக்கு இருந்த அந்த அணுகுமுறை, இவற்றையெல்லாம் கொண்டு செல்வதற்கு ஒரு வழிகாட்டும் குழுவில் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் நன்றாக செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தது. அந்த பணியை ராகுல் காந்தியை விட நம்முடைய கார்கே அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். பிரச்சார யாத்திரையில நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லி இருக்கிறாரு. பீகாரில் எங்களுக்கு விட்டுக் கொடுக்கும் தன்மை அனைத்து கட்சிகளிடமும் இருக்கிறது. மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டில மொத்தமா யாருக்கு லாபம் என்ற கேள்விக்கு பதிலே கார்கே சொல்லிடுறார். என்னன்னா 3%, 5%, 12%, 18%, இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்லாப்ல 28%, இந்த ஸ்லாப்ல எல்லாம் கூட்டினா எவ்வளவு வருது பாருங்க, 66 வரும். இப்ப எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டோம். 5, 12, 40 கூட்டினா எவ்வளவு வருது பாருங்க, 66 வரும். இதுல எங்க அந்த மத்திய அரசு மற்றவர்களுக்கு சலுகை காட்டி இருக்கிறது? சிறு குறு தொழில் உற்பத்தியாளர்களுக்கு இதுல சலுகை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்வதில் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க. பேஸ்டுக்கு 0, பேஸ்ட் உள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த டியூபுக்கு வரி